ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய பரபர எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய கௌதம் சார் பார்த்திங்கன்னா கோபமாக நம்ம இலக்கியாவை கூப்பிட்டு அந்த அஞ்சலியோட வீட்டுக்கு போகிறாங்க. உடனே கதவை உடச்சி பார்த்திங்கன்னா அந்த அஞ்சலியோட கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்கிடுறாரு. எதுக்காகனா பார்த்திங்கன்னா, உன்னால தாண்டி என்னுடைய தம்பியோட வாழ்க்கையை போச்சு, உன்னை ஜெயிலில் போடாத விடமாட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பார்த்திங்கன்னா சிந்தாமணி பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை விடுங்க மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி கெஞ்சரா விட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்குறாங்க. எதனால் இப்படி பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கார்த்தி சார் இந்த அஞ்சலி நினச்சிட்டு அவள் பண்ணிட்டு போன துரோகத்தை நினச்சி குடிச்சிட்டு நினைக்கிற இடத்துல சாப்பிட்டு அங்கேயே சண்டை போடுறாருங்க. அதனால் இதை நம்மளுடைய கௌதம் இலக்கியம் பார்த்து வீட்டிலலாம் சொல்லி நம்முடைய கௌதம் சாரும் ஜானகி பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணி நம்ம ஜானகி அம்மா ஆள ஆரம்பிச்சா. நம்ம கௌதம் சார் பார்த்திங்கன்னா இனிமேல் கார்த்திகை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இந்த பைரவி பார்த்திங்கன்னா, கௌதம் நீ என்னத்தை பார்த்துக்குவியா, ஆஃபீஸை பார்த்துக்குவியா இல்லை கார்த்தியை பார்த்துக்குவியா? கார்த்தி இப்படி தான் கொஞ்ச நாளைக்கு இருப்பான், குடிச்சிட்டு அப்படி தான் இருப்பான் அவன். ஏன்னா அந்த அஞ்சலி பண்ணிட்டு போகிற துரோகத்தை மறக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள்லாம் ஒரு அத்தையா ஒரு அண்ணமாக குடித்து இப்படி வாழ்க்கையே போச்சுன்ட்டு அழுந்துட்டு இருக்கான். அதுவும் போக நீங்கள் தான் அவன் வாழ்க்கை அழியறதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி வச்சுதே. இதை பற்றியெல்லாம் எதுவுமே கவலைப்படாத, அவனை குடித்து கெட்டு போன்ற மாதிரி சொல்கிறீங்க. மரியாதையோடு சொல்கிறேன், அவனுடைய வாழ்க்கையை திருப்பி கொடுக்குற வழியை பாருங்கள். அந்த அஞ்சலி இனிமேல் என் வாழ்க்கையிலே இல்லை. நீங்கள் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற விதமாக நடந்துக்குவாங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரி நம்முடைய கௌதம் சார் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி கௌதம், நான் தான் அவன் வாழ்க்கை அழிக்க முற்றுப்புள்ளி வச்சேன், சரி நான் ஒத்துக்கிறேன், இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த அஞ்சலியை போயிட்டு நம்மளுடைய கௌதம் சார் செஞ்சு தாங்க பெரிய விஷயமே. ஏன்னா அவள் பண்ண துரோகத்துக்கெல்லாம் அவளை அடிக்காது விட்ட குறை எல்லாருக்குமே இருக்குங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ வரப்போகிற எபிசோட் நம்மளுடைய கௌதம் சார் அந்த அஞ்சலியை லெஃப்ட் ரைட்டு வாங்குறது யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்மளுடைய மாசிலாமணி மாப்பிள்ளை எங்களை மன்னிச்சிருங்க, இனிமேல் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வச்சு அவளை லாக் பண்ணுறாங்க. என்னது இப்போதான் நம்ம ரூமை விட்டு வெளியே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தோம். அந்த கௌதம் பிரச்சனை பண்ணி அதுக்குள்ளே நம்மளை ரூமுக்குள்ளே வச்சு நம்ம அப்பனே நம்மளை அடிக்கிறானே, இவனா நல்லா இருப்பானா அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்கிறாங்க. கடைசி வரையும் இந்த ஜென்மம் திறந்துற பாடு இல்லைங்க. கடைசி வரையும் எப்படியாவது இலக்கியாவை கௌதமை எப்படி அழிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடய சாக போகுதுங்க. வரப்போகிற எபிசோட் எதாவது நடக்குது. இந்த வீடியோ பிடிச்சி லைக் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.